மாமாவோட பொண்ணுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான். ஓகே. பூந்தோட்டத்துக்கு போறோம். தோட்டத்துக்கு போறோம். இந்த பூக்கள்லாம் சேர்ந்து ஒரு பூந்தோட்டத்துக்கு போறோம். வாங்க பாருங்க. ஹாய் गाइस. நாங்க வந்து இந்த யாரடி நீ மோகினில போவோம்ல அதே மாதிரி அந்த ஃபீல்ல போயிட்டு இருக்கோம் गाइस. பாருங்க. ஒரு கார் எத்தனை 10 பேர் விஷயமா பண்ணுவீங்க அதுதான். ஒரு காரு 10 பேர். நல்ல டைட்டில் சூப்பரா இருக்கு. நான் இப்படி திரும்பிட்டேனே. ஒரு காரு 10 பேர். வாடா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சக்கசக்கன மைக் ரெக்கார்ட் ஆவுதா இல்லையானே தெரியல. நாங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்த பிடிச்சிட்டோம். நானே வகலின் செப்பல் சூரிட்டோம். ஹாய் சொல்லியா? ஹாய் சொல்லு. ஹாய். நான் வந்து வாழ்க்கையிலே முதல் தடவையா இந்த மாதிரி ஷாப்பிங் வந்திருக்கேன். இந்த மாதிரி ஷாப்பிங் என்ன மாதிரி ஷாப்பிங் இது? இது ஃப்ரூட்ஸ். இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். என்ன பழம் எடுக்கிறீங்க? இந்த ஃப்ரூட்டுக்கு பேர் தெரியுமா? இது வந்து சாத்துக்குடி. சாத்துக்குடி. பரவாயில்ல, இன்டெலிஜென்ட். ஸ்வீட் லெமன். இங்கிலீஷ் பேரா? மக்களே, நாங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்கியாச்சு. இப்போ நம்ம போகிறோம். என்ன பண்ணுறீங்க? இங்கே போயிட்டு கண்டினியூ. என்ன பண்ணிட்டு வரீங்க? நாங்க வந்து பதிவே பண்ணிட்டு என்ன பார்த்துட்டீங்களா? வண்டி ஓட்டிட்டு வரதுல இது ஒன்று தான் சங்கடம் நண்பர்களே. லொக்கேஷன் வந்த ஸ்பீடுக்கு தபான்னு இறங்கிட்டு நம்மளை அம்போன்னு விட்டு போயிட்டானுங்க. நம்மளும் போவோம். என்னோட கசினுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. அவங்கள பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ பூந்தோட்டம்னு ஒரு இடம். இந்த மெய்யழகன் படத்தில் கூட அவர் ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போவார்ல, அதெல்லாம் கூட இங்கே தான் இருக்குது. நான் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நம்ம அத்தையோட வீடு. எங்கள் ஃபேமிலியிலே கடை வச்சுருக்காங்கப்பா. இப்போ தான் பார்க்குறேன். உள்ளே போவோம். என்ன வேணுமா? என்ன முழு வியாபாரத்துல இறங்கிட்டீங்க? வா மஞ்சு, எப்படி இருக்க? வியாபாரம் பாக்குறாங்க. எதுனா சாமான் வாங்க. அப்புறம் என்னடா வியாபாரம் பார்க்க சொன்னா திருடி திண்டுக்கிறீங்க அக்காவை தங்கச்சியும்? நீங்க கடைக்கு வியாபாரம் பார்க்க வந்த மாதிரி தெரியலடா. கடைக்கு வியாபாரம் பார்க்க வந்த மாதிரி தெரியல. உங்களை கடைக்குள்ள விட்டதுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கீங்க. லியா சாக்லேட் சாப்பிட்டு ரேட்டிங் சொல்றாளா? சொல்லு பாப்போம். சொல்லு போல எப்படி இருக்கு? போல எப்படி இருக்கு? சூப்பர். சரி, அடுத்து இந்த ப்ளூ கலர் மிட்டாய் சாப்பிட்டு பாருங்கல. வாய்க்குல இருக்கா? விவரமான ஆள் தான். நீ ஏம்ல அங்க அட்டென்ஷன்ல நின்னுட்டு இருக்க? அக்கா ஏதோ ஞானம் தத்துவம் சொல்ல போலாம். தங்க தலைவி தாரக தலைவி நமக்கு வந்து ஒரு கருத்து சொல்ல போறாங்க. என்னதான் வில்லேஜ்னா காசிப் பேசுவாங்க. பக்கத்துல என்னது சிசிடிவி கேமரா பார்ட்டிஸ்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசினாலும் வில்லேஜ் அப்படின்னாலே அது ஒரு அழகுதான். அப்படியே அமைதியா பாருங்களேன். இவ்வளோ வீடு இருக்கு. ஒரு குயில் கூவுற சத்தம், ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நாய் குலைக்கிற சத்தம் அந்த மாதிரி தான் கேக்குது. இதுவே நம்ம டவுனா இருந்தா இதெல்லாம் கேட்கவே முடியாதுல்ல. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் ரசிக்க கற்றுக்கணும். நம்ம லைஃப்ல எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இதெல்லாம் ரசிக்க கற்றுக்கிட்டோம்னா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து எங்கள் மாமா வந்து சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்த வீடு இது. இப்போ இந்த வீட்டில் வந்து யாரும் இல்லை. பால் அடிஞ்சு போய் கிடக்கு வீடெல்லாம். அங்கே வந்து வேற வீடு கட்டிட்டாங்க.
இந்த வீடு வந்து பாலடைஞ்சு கிடக்கு. நல்லா இருக்கு ஏரியா, நான் ரொம்ப சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு. புளி நாக்கில் நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. இது வந்து எங்க மாமாவோட லாரி. இது அதுல பார்த்தா பேர் தெரியும். மாமாவோட பேரு குருமூர்த்தி சன்ஸ்ன்னு சொல்லிட்டு. மாமா இல்ல இப்போ, அவங்க பசங்க தான் ஓட்டிட்டு இருக்காங்க அந்த லாரியை. இந்த மாமா ஞாபகமா அவங்க பேர் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க, குருமூர்த்தி சன்ஸ். இந்த அளவுக்கு இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் விளையாண்டுருக்காங்க பாருங்க. தொடர்ந்தா தண்ணி வருமா? ட்ரை பண்ணுவோம். நல்லா தண்ணி தான். அம்மால ரேச்சா சர்மிளா மேடம், என்ன மேடம் திடீர்னு நீங்கள் வார்டு அமைதியாக வந்துட்டு இருக்கீங்க? கோயிலை பார்த்தீங்க, மாமா லாரியை பார்த்தீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலையே. ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு மாமாவோட ஊரை பார்த்து. நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஊருக்கு பாருங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கு. மாமா இல்லைல்ல, ஸோ இமோஷனல். கைஸ் கடைக்குள்ளே இருந்து ஏதோ பண்ணீங்க, இப்போ கடைக்கு வெளியே இருந்து என்ன கைஸ் பண்ணுறீங்க? இவ்வளோ ஓப்பனாக யாரும் உண்மையை ஒத்துக்கிட்டதே இல்லை இது வரைக்கும். நன்றி சொல்ல எனக்கு வார்த்தை இல்ல. உனக்கு ஒரு படத்துல என்ன பண்றீங்க? பறிப்பாரு அவனே கிளாப் பண்ணுவாங்க. என்னமோ பெரிய இதுல இருந்து பறிக்கிற மாதிரி. அந்த மாதிரி எங்க மாமா வீட்டு தோட்டம் மாங்காய் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க. கீழேயே காய்ச்சி கிடக்கு. பறிக்காதியா? கை வச்சு வந்துருச்சு இந்த மாங்காய். அவ்வளவு வீக்கால நீ தெரியல. இவ்வளோ என்ன ஓப்பனாக டேமேஜ் பண்ணிக்கிருக்காங்க. நான் கை வச்சோடே வந்துருச்சு. சரி பாப்பா பாத்துடா. என்ன வர மாட்டேங்குது. சக்சஸ்ஃபுல். பாருங்க ஃப்ரெஷ்ஷாக குளிக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் குளிக்கிறவங்களுக்கு கைஸ், நமக்கு இல்ல. பாவிகளா, உண்மையை எவ்வளோ வரக்க சொல்லிட்டாங்க பாரு. எல்லாமே எங்க மாமாவோட தோப்பு பார்த்துக்கோங்க எல்லாரும். எல்லாம் சூப்பரா இருக்கு. ஃபுல்லா வாழைக்காப்பு எல்லாமே எல்லாம் எங்க மாமாவோட தான். இதை நாங்கள் கொளுத்துனா எரியுமா? மாட்டுக்காக வச்சிருக்காங்க. வீட்டுல மாடு வளர்க்குறாங்க. எல்லா ஊர்லயும் மாட்டுக்காக தாங்க வைப்பாங்க. மாடு வளர்க்குறாங்க. ஓ சரி சரி. ஏற்கனவே கைஸ் இங்க பாருங்க 1 2 3 ஒரு 4 மாடு, ஒரு கண்ணுக்குட்டி வேற இருக்கு. கண்ணுக்குட்டியா? ஏய் இத கணக்குல எடுத்துக்கற. இந்த தெரியுற கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் வயல்லாம் நம்மள்ட்டே அப்படி சொல்லணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா அப்படி சொல்ல முடியாது. வழக்கம் போல எல்லா ஃபேமிலியும் நடக்கிற மாதிரி எங்க ஃபேமிலி, எங்க தாத்தா பல ஏக்கர்களை சும்மா சொப்பன காசுகளுக்கு எப்பயோ வித்துட்டாரு. ஓகே, அது ஒரு சேட் ஸ்டோரி. அதுக்குள்ள போக வேண்டாம். உங்க தாத்தாவும் இந்த மாதிரி வெரி சேட் ஸ்டோரி. பரம்பரை சொத்தெல்லாம் வித்திருக்காங்க. வித்திருந்தாங்களா? உங்க தாத்தாவும் அப்படி பண்ணிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி திரும்பிக்க. கஃபே ஸ்டார்ட் பண்ணி தரேன் பாப்பா, நீ மெயின்டைன் பண்ணிக்கிறான்னு நான் கேட்டேன். உங்ககிட்டையும் கேட்டேன். நீ வந்து சரி பார்க்கலான்னு. அவளும் சரி மாமா யோசிக்கிறேன்னு இருக்கா. 2 பேரும் சேர்ந்து போடலாமா? உங்கள் அக்கா இருக்கு பாரு, அக்கா 2 அக்காவும் தங்கச்சி சேர்ந்து கரும்பு ஜூஸ் கடை ஆரம்பிக்கணுமா? ஓ அப்படி சொல்ல, நீ முழுசா சொல்லுங்க. தம்பி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சரி நம்ம 2 பேரும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். சரியா கல்யாணத்துக்கு வரும்போது கல்யாணத்துக்கு வந்தேல அங்க வந்தப்பயா புள்ளைய பார்க்கல ஒன்னதான் பார்த்தேன். குடிதாப்பா குடி குடியாவா குடி. காணா கேளியே. அப்போ பாத்ரூம்ல காணா கேளியே கிடைச்சிருச்சா? சர்மி சர்மி
தெரியல. என்ன முங்கு முங்குறாயா? ஓவர் கலரு புடி லியோ புடி அத ஃபோன் பண்ணி நீ என்ன பண்ற? நீ கல்லம் டைம் மேடா கடையா இது கடை இல்ல நம்மளுது. ஆமா அவங்களுக்கு என்ன சாப்பிடுற? லியோ சாக்லேட் சரி. லியோவை நான் சிங்கி அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. என்னது டைரி மில்க்? உனக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். மஞ்சு பாய் சொல்லு. மஞ்சு மஞ்சு பாய் சொல்லு. போலாமா? சரி ஓகே. பாய் 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 பாய். நல்ல மீன் குழம்பு சாப்பாடா? சூப்பர் சூப்பர் சாப்பாடு. சூப்பர் சாப்பாடு. எனக்கு ஒண்ணு வேணுமா? என்னது? கடலை மிட்டாய் யாருக்கு வேணும்? கடலை மிட்டாய் கடலை மிட்டாய் கடலை மிட்டாய் கடலை மிட்டாய் யாருக்கு வேணும்? ட்ரெயின்ல வராதன்னா கேக்குறியா? மலையாளத்துல வைக்கிறது. கப்பலாண்டி 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 எல்லாம் தமிழ்ல தப்பா கேக்குதுல. சவுத் இந்தியன் தாஜ்மஹால். கைஸ், அந்த தாஜ்மஹால் போக முடியல, இந்த தாஜ்மஹாலை பார்த்துருக்கீங்க. அங்கதான் போக முடியல, எங்கேயாச்சும் ஓகே. பிடிக்கிற போஸை நானும் ட்ரை பண்ணுறேன், பிடிக்க இல்லைடா கரெக்டாக இல்லை பிடிக்கிற போஸ் பிடிச்சிட்டேன். ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து தாஜ்மஹாலை பார்த்துட்டோம். சூப்பர், தேங்க்யூ. வாருங்கள் வாகன தேவனை வழிபட இந்த அழைப்பு மன்னமாக வந்து 2000 கிலோ எடையுள்ள ஆலய மணி ஓசையா? ஃப்ரான்ஸ்லேருந்து கொண்டு வந்ததா? மணி அடித்தாங்கன்னா செம்மையாக இருக்கும்ல. இது வந்து இந்த இடத்தோட பேர் வந்து பெரும்பண்ணையூர், திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்டு. இந்த கோயிலை பற்றி நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். ஸோ பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்டது 1819. இங்கே ஒரு பெல் இருக்குது கைஸ். இந்த பெல்லு வந்து பிரிட்டிஷ்லேருந்து இறக்கிட்டு வரப்பட்டது தான். 2000 கிலோ வெயிட்டாக கைஸ். இந்த பக்கத்து வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலையும் சும்மா பார்த்துட்டு போங்க. ஆல்ரெடி யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நண்பர்களே, இதுதான் அந்த கோயில் மணி. நம்ம இப்போ அடிக்க முடியாது, சர்ச் டைமிங்கில் அவங்க அடிப்பாங்க. இதுதான் அந்த பிரிட்டிஷ்லேருந்து கொண்டு வரப்பட்ட மணி. 2000 கிலோ எடை உள்ளது. தனியாக அதுக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க. கோயில் தனியாக இங்கே இருக்குது, வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. கமான், போயிட்டு வந்துட்டீங்க. வந்ததுக்கப்புறம் வந்ததை பற்றி சொல்லணுங்களா? ஏதாச்சும் சொல்லுங்களே. சிறப்பாக வந்துச்சு. ஊருக்கு போயிட்டு இவங்க தானே ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபுல் டயர்டு, ஆனால் செமையாக இருந்துச்சு. அதுலேயும் ஸ்பெஷலாக பெருமனையூர் சர்ச்சு வேற லெவல். நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு இது பிக்னிக்கா ஒரு பிளேஸ். கைஸ், முடிச்சு எல்லாரும் டோட்டலி டயர்டாகிட்டோம். பாய்.